ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வாழைக்காய் வறுவல் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா சோம்பை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பொரிஞ்சதுக்கப்புறமா வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மஞ்சத்தூள் எல்லா வாழைக்காயிலையும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்போ தட்டு போட்டுட்டு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூடில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ 8 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா பரட்டி போட்டுட்டு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலா எடுத்துருக்குறாங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க. கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க. இப்போ கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா பரட்டி போட்டுக்கலாங்க. மசாலா எல்லா வாழைக்காயிலையும் படுற மாதிரி பரட்டி போட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ மசாலா நல்லாவே சேர்ந்து வந்திருக்கு எல்லா வாழைக்காய் கூடவும். இது இப்போ ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வாழைக்காய் நல்லாவே வெந்தும் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் மசாலா பாடுற மாதிரியும் இருக்குது. இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளான சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.